வணக்கம். இன்னைக்கு மட்டன் பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். கடாயில ஆயில் அண்ட் நெய் ஊத்திட்டு பட்டை கிராம்பு லவங்கம் போட்டதுக்கு அப்புறம் ஸ்லைஸா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் பொன்னிறமா வதக்கிடணும். அதுக்கப்புறம் 4 to 5 தக்காளி அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க தேவையான பொருட்கள் சொல்றேன். புதினா 1 கட்டு, இஞ்சி பூண்டு தேவையான அளவு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸில போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போறோம். இப்ப நம்ம அந்த பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். அந்த புதினா பேஸ்டையும் இப்ப நம்ம சேர்த்துக்க போறோம். அதோட கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் நான் கறி, அதுக்கப்புறம் 1 பாக்கெட் தயிர், இதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்ப நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊத்தி நம்ம கொதிக்க வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் அரிசி ஊற வச்ச தண்ணி, அதுக்கப்புறம் இப்ப மிக்சியில நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த தண்ணி, அது எல்லாத்தையும் கலந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறம் அரிசியை நம்ம ஊற வச்ச அரிசியை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சதுக்கு அப்புறம் நான் இப்ப குக்கரை தம்ல வைக்க போறேன். அகைன் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம தம்ல வைக்கணும். இப்ப பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு சுட சுட மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா அண்ட் தயிர் பச்சடி ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.